நான் வெளிநாட்டுக்கு எப்படி போக முடியும், நான் கொரியாவுக்கு எப்படி போக முடியும், இந்தியாவுக்கு போகும்போதெல்லாம் திஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்ட் கொஸ்டின். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தி ஈஸியஸ்ட் மெத்தட், தி ஈஸியஸ்ட் வே டு கோ டு எனி கண்ட்ரி, கொரியா மட்டும் இல்லை எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் தி ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து மேல் படிப்பு படிக்க போனீங்கன்னா, மாஸ்டர்ஸ், டாக்டரேட் அந்த மாதிரி டிகிரி படிக்க போனீங்கன்னா அது வந்து ஒரு என்ட்ரி பாத், அது வந்து ஒரு ஈஸியான ஒரு வழின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து எல்லோரும் பண்ணுவாங்க, ஆனால் மாஸ்டர்ஸ், டாக்டரேட் வந்து எல்லோரும் பண்ணுறது இல்லை. அதனால் இட்ஸ் a little bit easier to get into a master's program. நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். நானும் இங்கே கொரியாவுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ண கொரியாவுக்கு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வேலை கிடச்சி I've settled down here. நான் 2007 இங்கே கொரியாவுக்கு வந்தேன். நான் அப்போ வந்தபோது என் லேபில் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு வெளிநாட்டு பசங்க தான் இருந்தோம். நானும் ஒரு சைனீஸ் பையன், 2 பேர் தான். மொத்தம் லேபில் 10 பேர் இருந்தோம். அந்த 10 பேரில் வந்து 2 பேர் மட்டும் வெளிநாட்டு பசங்க, மற்ற 8 பேர் வந்து கொரிய பசங்க. நான் போன வருஷம் அந்த பழைய லேபுக்கு போயிருந்தேன். சும்மா ப்ரொஃபஸர் பார்த்துட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு போயிருந்தேன். அப்போ போது லேப் போனேன். இப்போ லேபில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து வெளிநாட்டு பசங்க தான். வேறே 2 பேர் மட்டும், 2 பேர் தான் கொரிய பசங்க இருந்தாங்க. மற்ற எல்லோரும் வெளிநாட்டு பசங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாக கொரியா மக்களுக்கு வந்து இந்த மேல் படிப்பு படிக்க அவங்களுக்கு ஆசை இல்லை. பேச்சுலர்ஸ் பண்ணோமா, வேலை கிடச்சிச்சா, காசு சம்பாரிச்சோமா, அதுதான் ரீசர்ச் அந்த இதில் வந்து அவங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இப்போ வந்து ஆனால் யூனிவர்சிட்டிக்கு வந்து they need to fill up the empty spots, they need a lab, they need funding. அதனால் அவங்க வந்து அந்த கோட்டை ஃபில்அப் பண்ணும். அதுக்காக வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால் you can apply for a master's degree or a doctorate degree in Korea and that will be a pathway. அந்த ஒரு வழி இருக்குது உங்களுக்கு. அந்த வழி மூலமாக நீங்கள் வந்து கொரியாவுக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு அது ஒரு வழி இருக்குது. உங்கள் வாழ்க்கை கதைலாம் நான் கேட்க ஆசைப்படலப்பா. 2 வருஷம் வந்தோமா, படித்தோமோ படிக்கலையோ, சும்மா என்ஜாய் பண்ணிவிட்டு 2 வருஷம் கழிச்சு நான் திரும்பி இந்தியாவுக்கு போகிறேன், அதான்ப்பா நான் வந்து மற்றதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதோட நீங்கள் நிறுத்திடுங்க வீடியோவை. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு போய்க்கோங்க. இது மேலே நீங்கள் கேட்க தேவையில்லை. Go to the next video. இல்லை எனக்கு கொரியாவில் வேலை பண்ண ஆசைப்படுறேன், கொரியாவில் நான் வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா alright, let's continue. 2024 ஸோ in 2024 அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா around 33% of students who graduated from Korea found a job. 2023 பார்த்தீங்கன்னா it was just 21%. So more than half, பாதிக்கு மேலே வந்து வேலை கிடைக்கிறது இல்லை கொரியாவில். கஷ்டம் வேலை கிடைக்கிறது. ஏன்னு கேட்குறீங்க, ஏன் வேலை கிடைக்கிறது கொரியாவில் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொரிய மொழி. நீங்கள் கொரிய மொழி நீங்கள் பேசலைன்னா நிறைய கம்பெனி வந்து உங்களை ஹையர் பண்ணவே கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் வந்து எனக்கு அந்த பெரிய கம்பெனி பிடிக்கல. சாம்சங், ஹியூண்டே, எல்ஜி, I hated those companies. எனக்கு வந்து அந்த பெரிய கம்பெனியில் சுத்தமாக ஆசையே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அந்த I don't like people telling me what to do. இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா. I wanted to do what I wanted to do. எனக்கு இஷ்டப்படி நான் பண்ண ஆசைப்பட்டேன். ஆனால் பெரிய கம்பெனியில் போனீங்கன்னா they have a very rigid structure. அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பண்ண முடியாது. You can't just do whatever you want to do. You have to do what they want you to do. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. படித்ததுலேருந்து நானே ஏதாவது ட்ரை பண்ணணும், நானே எபிசோதை தொடங்கணும், அதில் அந்த ஆசை இருந்ததுனால I liked startups. அதனால் எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் ரொம்ப பிடிக்கும். So I'm basically a DSP/acoustic engineer. ஸ்டார்ட்அப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் தான் பண்ணணும். டிஎஸ்பி கோட் தான் பண்ணணும். அப்புறம் ஹார்ட்வேர் டீமோட பேசி அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லணும். business level meeting இருந்தால் அதுக்கு கூட என்னை கூட்டிகிட்டு போவாங்க. So I would go to these business meetings, I would go to these investment meetings, so I had a lot of opportunity in the startup இருக்கிறதுனால. இந்த சின்ன கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நீங்கள் கொரிய மொழி தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா
ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் வில் பி கொரியன். உங்களுக்கு கொரிய மொழி தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து இங்கே இப்போ நான் 20 வருஷம் 19-20 வருஷம் வாழ்ந்ததுனால எனக்கு வந்து கொரிய மொழி நல்லா தெரியும். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொரிய மொழி தெரியலனா உங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். பெரிய கம்பெனி போனீங்கன்னா they don't really care that much about your Korean. Many people speak English in big companies, so you'll be okay. LG, Samsung, Hyundai அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். கொரிய மொழி தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு அதில் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு ஜாஸ்தி. நான் இன்ஜினியர் இல்லை, அதனால் எனக்கு மற்ற வகையான வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா very little chance. உங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இன்ஜினியரிங் இல்லாமல் மற்ற ஃபீல்டில் வந்து there's very little chance of you getting a job. It's basic demand and supply ன்னு வச்சுக்கோங்களேன். கொரியாவுக்கு வந்து they have ரெண்டு வகையான there are two kinds of jobs that Korea has a need in. ரெண்டு வகையான குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு குரூப்பு தான் கொரியாவில் வந்து மக்கள் இல்லை. ஒன்று வந்து கூலி வேலை பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து டேட்டா இன்ஜினியரிங், ஏஐ இன்ஜினியரிங். ஸோ தீஸ் ஆர் த டூ இன் டிமாண்ட் கொரியாவில் வந்து இப்போ அவங்களுக்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த ரெண்டு பகுதியில். ஒன்று வந்து கூலி வேலை, ஒன்று வந்து டேட்டா இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரெண்டு இதில் வந்து அவங்களுக்கு தேவையானது. கிராம பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த கிராமத்து இடத்துல போனீங்கன்னா பொதுவாக நிறைய ஸ்ரீலங்கா பசங்க, நேபாள் பசங்க, வியட்நாம் பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கூலி வேலை பண்ணுறவங்க. கொரியா மக்களுக்கு வந்து கூலி வேலை பண்ணுற ஆள் நிறையா இல்லை. அதனால அவங்களுக்கு தேவையானதுனால அங்கே நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. உண்மையாக சொன்னால் ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் டூயிங் இட். நான் வந்து உண்மையாக சொன்னால் போகாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா they don't treat you well generally. The bosses treat you like they treat you really bad. படிக்க இஷ்டம் இல்லை, அப்படி இல்லை, எனக்கு கூலி வேலை பண்ணால் பரவாயில்ல போகிறேன்னு சொன்னீங்கன்னா இல்லை, எனக்கு அந்த சொல்கிற மனசு வரல. இல்லை போகாதீங்க. ஒன்று கொரிய மொழி தெரியணும், ரெண்டாவது சாப்பாடு உங்களுக்கு ஒத்து வராது, climate ஒத்து வராது, திட்டுவாங்க. just don't go, don't do it. படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி இல்லை மற்ற இது படிச்சுட்டு போங்க. ஜஸ்ட் கூலி வேலை போகாதீங்க. கொரியாவில் அந்த கூலி வேலை பார்த்து just don't do it. எனக்கு அது சொல்கிற மனசு வரல. don't do it, just don't go for that low end jobs. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங், ஏஐ, அதில் பார்த்தீங்கன்னா கொரியா வந்து they want to keep up with America, with China, with Australia. அந்த நாடோடு அவங்க வந்து போட்டி போடுறதுனால அவங்களுக்கு வந்து கொரியாவில் அந்த இன்ஜினியர் நிறைய இல்லை. ஸோ they want more AI engineers, they want more data engineers. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெரிய கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இங்கிலீஷ் மட்டும் தெரியும், எனக்கு கொரிய மொழி தெரியலன்னா கூட பரவாயில்ல. they don't care. if you are really skilled, then your language is never a problem. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கில் நிறையா இருந்துச்சுன்னா they really don't care about your Korean proficiency at that point. As long as you're very good at what you do, they'll hire you.